நம்ம வாங்கின ஃபெவிகால் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கு. வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஹாய்ஸ் ஃபேமிலி. ஸோ லாஸ்ட் ஒரு 3-4 நாளாக பார்த்தீங்க அப்படின்னா ஏன் ப்ரோ ப்ராப்பராக வீடியோ இல்லைன்னு சொல்லி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. நம்ம ஐராமாக்கு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு 3-4 நாளாக காய்ச்சல். இந்த ஐராமாக்கு என்னடா அது கிளிப்பா எங்கே? இந்த ஐராக்கு வந்துட்டு ஒரு 3-4 நாளாக வந்துட்டு காய்ச்சல். ஆனால் சளி இரும்பல் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஆனால் காய்ச்சல் மட்டும் 104 டிகிரி 102 டிகிரின்னு சொல்லி தொட்டுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா வைரல் ஃபீவர்னு சொல்லி டாக்டர் சொல்லி மருந்தெல்லாம் கொடுத்து ஓரளவுக்கு பார்த்தீங்க, ஓரளவுக்கு நல்லாவே சரி பண்ணியாச்சு. இந்த ஐராமாவை என்னாச்சு புடி, இந்த கலர் வேண்டாம் இந்த ட்ரெஸ்ஸுக்கு. அப்போ போகலாமா? வா போகலாமா? ஸோ காய்ச்சல் இருந்தனால தான் வந்துட்டு லாஸ்ட் 2-3 நாளாக வீடியோஸ் போட முடியல. ஏன்னா நானும் அப்பா வேணும் மம்மி வேணும்னு சொல்லிட்டு இருந்தனால எங்களால் எதுலேயுமே ஃபோக்கஸ் பண்ணவே முடியல. ஐராவை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தோம் இப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்துட்டு நானும் ஐரா பம்மி எல்லாரும் கிளம்பி நம்ம வீட்டுக்கு சித்தப்பா பொண்ணு தஞ்சைலான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்திருப்பா. அவளோட பர்த்டே இன்னைக்கு. அந்த பர்த்டே கிளம்பிட்டு இருக்கோம். போகலாமா ப்ரோ? எஸ் போகலாம். போகலாமா ப்ரோ? குட்டி ப்ரோ போனாலும் தண்ணி தூக்கிட்டு போகிறது இப்போ ஒரு பழக்கம் ஆயிடுச்சு. எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கு. அது குத்துதுன்னு சொல்லிட்டு இருந்தான். குத்துது இன்னாரு முடி 2 டேய் இப்போ கூட்டு போய் மொட்டை அடிச்சு விட்டுருவோம். பார்த்துக்கோ உன்னை வயலில் கயிறு மேலே. பல நாள் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இளநீ குடிக்கிறோம். இளநீ குடிச்சு இளநீ சாப்பிட்றோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 6-7 மாசத்துக்கு மேல இருக்கும். ஆனா மாசத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 3-4 தடவை குடிச்சா ரொம்ப நல்லது. ஆனா நம்ம ஒரு 6-7 மாசம் கழிச்சு வந்துட்டு குடிக்கிறோம். எப்பவுமே இந்த அக்கா அங்க கடை போட்டிருப்பாங்க. இன்னைக்கு பார்த்தா இங்க கடை போட்டிருந்தாங்க. இங்கேயும் நிறுத்தி குடிச்சாச்சு. ஐராவும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் தேங்காய் சாப்பிட்றா. இந்த தேங்காய் அது நாங்க என்ன தெரியுமா சொல்லி கொடுத்தோம்? ஒரு விஷயம் தீருது அப்படின்னா தான் அது வந்துட்டு ஐராக்கு தேவைப்படும். இப்போ வந்துட்டு இளநீ தண்ணி தீந்துருச்சு. அந்த தண்ணி வேணுமாமா. இருக்கிறப்போ கொடுத்தா குடிக்க மாட்டா. நான் இறக்கி விடுறேன். நான் இறக்கி விடுறேன். ஓகேவா? நேரா இறங்கி அந்த அக்கா கிட்ட போ. அக்கா என்ன கேப்ப? என்ன வேணும்? என்ன பேரு? தோசையா? அந்த அக்கா தோசைக்காரங்களா? இளநீ வேணும் அப்படின்னு சொல்லி கேளு. தோசை வேணும், இளநீ தண்ணி வேணும்னு சொன்னா அந்த அக்கா இளநீ தண்ணி கொடுப்பாங்க. குடிச்சிட்டு அங்கேயே உட்காந்துக்கோ. அப்பாவும் பாமியும் போயிட்டு வரும்போது உன்னை கூட்டு போய்க்கிறேன். ஓகேவா? இறங்கு. வேற வருது. ஆமா. சோ அவ்வளவுதான். இளநீ குடிச்சாச்சு. அப்புறம் இங்க இருந்து அப்படியே கிளம்புவோம். போலாமா? இனி வேற என்ன வேணும்? வேற என்ன வேணும் சாப்பிடுறதுக்கு? இதா வேற எது வேண்டாமா? இப்ப தோசைன்னு சொன்ன. பிரியாணி. ஐராமாக்கு ஃபீவர் சரியாயிடுச்சா? சரியாயிடுச்சா? சரியாயிடுச்சுல? நீ ஓட்டுன்னு. நான் ஓட்டுறேன். உங்களுக்கு சரியாயிடுச்சா? ஓ அப்படி எல்லாம் பண்ண போலாமா? ஸோ அப்படியே ஒரு பீப்பை போட்டோம் அப்படின்னா வீடு நேற்று வந்துட்டு வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு 1 மணி நேரம், யார் நம்ம தஞ்சிலா வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு 1 மணி நேரம் கேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனில் சார்ஜ் தீர்ந்துருச்சு. நான் ஒரு 30% தான் வச்சுருந்தேன். காரில் போட்டுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணேன். காரில் வந்துட்டு இதுக்கான அடாப்டர் நான் வைக்க மறந்துட்டேன். சார்ஜ் தீர்ந்துருச்சு. அங்கே போய் வந்துட்டு வீடியோ எதுவும் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம கொஞ்சம் வெளியே போய் ஒரு சில பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் மட்டும் எவ்வளோ ஒருத்தன் மேலே இருந்து கத்திக்கிட்டே இருக்கானே. அட நம்ம நிக்கி புள்ள என்னாச்சு? என்னாச்சு எலிசா? ஷோ எலிசா ஹீட் ஆயிடுச்சுடா. இந்த மாதிரி இன்னும் 3 பேர் உள்ள இருக்கானுங்க. இன்னும் 2 பேர் இருக்காங்க. வா, நம்ம ஆரஞ்சார் அடுத்தது குட்டி போட போகுது. எலிசா வா. வா வாங்க. எங்கள் அம்மா மாதிரியே பண்ணுது. இன்னைக்கு இதே மாதிரி தான் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கோம். ஹீட் ஆகுறப்போ இன்னும் 2 பேர் இருக்கானுங்க உள்ள.
ஓடி வர டேய் இது பார்த்தீங்களா என்ன இந்தா அங்கே ஒருத்தனை பாருங்க ஒருத்தன் கப் கேக் வாங்க. இது ஒரு பைத்தியக்கார பூனை, ஒன்றுமே தெரியாது இதுக்கு, பாவம் ஜிஞ்சர். ஓகே, ஸோ இந்த மாதிரி பூனைங்க இருக்குது, எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இந்த பூனைங்களாம் நம்ம பெருசாக இப்போ வீடியோவில் காட்டுறதே கிடையாது. பார்ப்போம் நம்ம முடிஞ்சால் வந்துட்டு. ஏன்னா நிக்கி மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட்டான பூனை இப்போ வரைக்கும் வந்துட்டு நமக்கு கிடைக்கவே இல்லைன்னு சொல்லணும். எலிசா இருக்குது, ஆனால் இன்டெலிஜென்ட்லாம் கிடையாது. ஆரஞ்சு இருக்குது, அது ஒரு நாட்டு பூனை, வெளியே போகும் உள்ளே வரும். நிக்கி தான், அது கிடைக்கல. ஓகே, இப்போ நம்ம வெளியே போவோம். வெளியே வந்துட்டு கொஞ்சம் ஒர்க் இருக்குது. லாஸ்ட்டாக நம்ம வீடியோ போடாமல் இருந்ததுக்கு காரணம் வந்துட்டு, ஒரு 2-3 நாள் போடாமல் இருந்ததுக்கு காரணம் ஒன்று ஐரோட காய்ச்சல், இன்னொன்று ஐரமியில் வந்த ஆர்டர்ஸு. ஸோ லாஸ்ட் ஆர்டர் வந்துட்டு நமக்கு இன்னையோட கம்ப்ளீட் ஆகுது. லாஸ்ட் ஆர்டர் மீன்ஸ் ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு. நம்ம ஐரமியில் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் வந்துட்டு ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு. நீ திரும்பியும் நாளைக்கு மேனுஃபேக்சர் பண்ணால் தான் உண்டு. ஐரோவும் பாமி உள்ளே ரெஸ்ட் எடுக்கிறானுங்க. இவங்கெல்லாம் இப்படி இருப்பாங்க. கொஞ்சம் நேரத்தில் ஐரோட டாய்ஸில் எடுத்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கடா ஓடுறீங்க? அச்சோ, இதே பொழப்பு தான், 2 பேர்த்துக்கு சண்டை போடுறது தான் பொழப்பு. ஸோ லாஸ்ட் ஒரு 3-4 நாளாக பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான ஆர்டர்ஸு நிறைய வந்துட்டு ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம கொடுக்க வேண்டிய ஆர்டர்ஸ் வந்துட்டு இதில் இருக்குது. இவ்வளோ தான்டா, இதுக்கு மேலே எதுவும் இல்லை. ஓகே, ஸோ ஃபைனல் ஆர்டர்ஸ். இதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வெப்சைட்டில் நிறைய ப்ராடக்ட்ஸு ஸ்டாக் அவுட்டில் தான் இருக்கும். 1-2 மட்டும்தான் ஸ்டாக்கில் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் வந்துட்டு ஒரு 10 பீஸு 5 பீஸு அந்த மாதிரி தான் இருக்குது. யாருக்காச்சும் வேணும்னா போய் செக் பண்ணி பார்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. உள்ள ஸ்டாக் இருந்துச்சு அப்படின்னா. இப்போ நம்ம ஆஃபீஸ் வந்துட்டு டவுனில் இருந்துச்சு. டவுனில் இருந்தப்போ டவுனில் இருந்து வந்துட்டு டிடிசி நம்ம டிடிடிசியில் நம்ம மர்ஜ் பண்ணியிருக்கோம் நம்ம ஐரமி பிராண்டை. அவங்க வந்துட்டு எடுத்துகிட்டு போய்க்குவாங்க. சில டைம் நம்ம போய் போடுவோம். இப்போ லாங் நம்ம வீட்டுக்கும் டிடிடிசிக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் அப்படிங்கிறதுனால நம்ம கொண்டு போய் போடுற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே தான், நமக்கு ஈவி இருக்கிறப்போ பிரச்சனை இல்லை. ஈவினால வந்துட்டு நமக்கு நிறைய விஷயத்தில் வந்துட்டு காஸ்ட் கட்டாகும். அப்படி இல்லைன்னா 2 வீலரில் கொண்டு போய் போட்டுருவோம். இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம், ஆன் த வேல இருக்கோம். நம்ம பண்ண மிகப்பெரிய ஒரு தப்பு இந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னா இதை ஒட்டி விட்டது தான். இதை ஒட்டிட்டு என்னால் இது எடுக்கவும் முடியல. நம்மளோட ஐஃபோன் வந்துட்டு இதில் ஒட்டவும் மாட்டேங்குது. இது வந்துட்டு மேக்ஸேஃப் ஹோல்டர் அப்படிம்பாங்க. பின்னாடி வந்துட்டு இது ஒட்டும், இப்படி மேக்னெட்டில் ஒட்டும். இது ஒரு மேக்னெட்டு, ஆனால் வந்துட்டு ஒட்டவே மாட்டேங்குது. இதை ரிமூவ் பண்ணலான்னு சொல்லி பார்த்தா மொத்தமாக இது பொழந்துக்கிட்டு வருது. டாட்டா வண்டி தான் தெரியுதா ஆடுது பார்த்தீங்களா. இது எடுக்கலான்னு சொல்லி பார்த்தா கம்மு வந்துட்டு அந்தளவுக்கு பிடிச்சி நிற்கிது, மொத்தமாக பொழந்துக்கிட்டு வருது. இதுக்காக ஏதாவது ஒரு ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஏதாவது லிக்விட் இருக்கா, ஏதாவது ஊற்றுனா கலண்டு வருமா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ கண்டிப்பாக வந்துட்டு எனக்கு இதுக்கான சொல்யூஷன் வேணும். நான் இது பாடி டேமேஜ் ஆகிருந்தா வண்டியோட பாடி தெரியுதா, மொத்தமாக ஆடுது பார்த்தியா? இங்க பாரு, எப்படி இழுத்தாலும் வர மாட்டேங்குது. நான் நேற்றுலேருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இதை பண்ணுறக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், வருவனாங்குது. ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். என்ன அப்படின்னா ஃபெவிகால் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன்டா. ஏன்டா இப்படி பாக்குற? சின்ன ஒரு பாட்டில் குடிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. அதனால நம்ம ஃபெவிகால் வந்துட்டு அந்த சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்குமா? நீ பெருசெல்லாம் போகாத, நான் கொஞ்சமா ஏதாவது குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்கு, கூப்பிட்டுட்டு இனிமா கொடுத்து வெளியே எடுக்கிறதுக்கா அதை பார்த்துக்கலாம். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம போய் நல்ல ஒரு ஃபெவிகால் வாங்குறோம். அதுக்கப்புறம் ஒரு சில பெயிண்ட் எல்லாம், ஸ்ப்ரே பெயிண்ட்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நமக்கு அடுத்தடுத்த கண்டென்ட்டுக்கு வந்துட்டு ஸ்ப்ரே பெயிண்ட் ஒன்று வேணும். ஸோ ஸ்ப்ரே பெயிண்ட் வாங்கலான்னு இருக்கேன். அதுக்கு முதல்ல நம்ம இல்லை வாங்கிட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் பார்சலில் போடுவோம். அப்போ போவோம், என்னால் இங்கே இறங்க முடியாது. நல்லா ஃபெவிகால் டப்பாவாக பார்த்து வாங்கணும், சரியா? பெயிண்ட் ப்ளூ, லைட் ப்ளூ, ஸ்கை ப்ளூ ஸ்ப்ரே பெயிண்ட்டு. ஸோ ஸ்ப்ரே பெயிண்ட்டும் வேணும். ஸ்ப்ரே பெயிண்ட் குடிக்க போகிறது இல்லை, நான் ஃபெவிகால் மட்டும் தான் குடிக்க போகிறேன். அது மட்டும் வாங்கிட்டு வைப்போம். ஃபெவிகால் வந்துட்டு ஆக்சுவலி உனக்கு தெரியாது, நம்ம ஃபெவிகால் வச்சு ஒரு சம்பவம் பண்ண போகிறோம், ஓகேவா? என்னங்கிறது நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு போய் ஃபெவிகால் வாங்கட்டும். இப்போ அவன் காட்டின ஃபெவிகால் டப்பா இந்த ஃபோனில் தெரிஞ்சான்னு தெரியல. அந்த டப்பா கரெக்டாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். பர்ஃபெக்டாக இருக்கும், நமக்காகவே செஞ்ச மாதிரி இருக்குது அந்த ஃபெவிகால். இந்த 2 ஷேடுண்ணா
இந்த சைடு போய்க்கலாமா? ஓகே. லைட் இல்லை அது, லைட்டு தானே? ஓகே ஓகே, அதே போய்க்கலாம். ஸோ ஒரு செம்ம எக்ஸ்க்ளூசிவான ஒரு வீடியோ வந்துட்டு வரப்போகுது. அதுக்காக தான் நான் ஸ்ப்ரே பெயிண்ட் வாங்க. மேபி அந்த வீடியோ நீங்கள் சண்டே பார்ப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம வாங்கின ஃபெவிகால் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது. ஸோ இந்த ஃபெவிகாலை தான் வந்துட்டு இப்போ நான் குடிக்க போகிறேன். எப்படி சூப்பராக இருக்கா? திஸ் ஒன், இந்த ஃபெவிகாலை தான் நான் குடிக்க போகிறேன். ஆமாம் பம்மி, ஒரு சேலஞ்சு. ஓபன் பண்ணு. மேஜிக்கா இருக்கும். அன்னைக்கு ஏதோ காஞ்சில மேஜிக்கா? ஸ்மெல் பண்ணி பாரு நீ. பாத்தில, இதைத்தான் இப்போ நம்ம வந்துட்டு குடிக்க போறோம். ஐரா, இதெல்லாம் நீ ட்ரை பண்ணக்கூடாது சரியா? குழந்தைங்க வந்துட்டு இதை ட்ரை பண்ணக்கூடாது. பைத்தியமா நீ? மம்மி, இது பாரு நிறைய பேர் இது பண்றாங்க. என்ன ஆகுது தெரியுமா? இது வந்துட்டு வாயில ஊத்துறப்போ அப்படியே வந்து தொண்டை வரைக்கும் இறங்குதுல இருக்கு. கேளு, உள்ள வரைக்கும் போறது இல்ல. நம்ம பாடி டெம்பரேச்சருக்கு வந்துட்டு அது கெட்டியா மாறிடுதாமா. அதுக்கப்புறம் வாய் ஓபன் பண்ணி அப்படியே எடுத்தோம் அப்படின்னா நம்ம குழாய் இருக்குல்ல, ஃபுட் குழாய் உள்ள, அதோட ஷேப் அப்படியே வெளியே வருதாமா. அதை நம்ம தான் இப்பதான் ட்ரை பண்ணி பார்க்க போறோம். ஃபெவிகால் வந்து நம்ம பாடி டெம்பரேச்சருக்கு அப்படி ஆகுது. நம்ம கையில ஒட்டுது இல்ல, கையில ஒட்டி அது ஒரு மாதிரி பரபரன்னு ஆகுது இல்ல, அதை நம்ம ட்ரை பண்றோம். இரு எங்க இது? ஓகே. ஸோ இந்த இது மூலியமா பாத்தீங்க அப்படின்னா ஆகுறது எல்லாமே வந்துட்டு முழுக்க என்னோட பொறுப்பு தான். பமிக்கு வந்து இதுல எந்த சம்பந்தமும் இல்ல. நம்ம இதை ட்ரை பண்றோம். என்னது பாக்கு முளைலாம் கொடுக்குறீங்க? ஆமாண்டா, பின்ன சொல்லணும்ல. அப்புறம் நாளைக்கு வந்துட்டு இந்த பொண்ணு நின்னுட்டு இருந்துச்சு இல்ல, அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா, இவளெல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு எல்லாம் அது தெரியாது சுயல். நம்ம இந்த வாயினாலதான் நம்ம பொழப்பே ஓடிட்டு இருக்கு. இந்த வாய் இல்லன்னு இந்த வாயில பேசாது. இது இந்த வேண்டாம். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து பேசுறேன். நான் ஆயிரம் இது வேண்டாடா. டேய், அது ஸ்மெல்லே ஒரு மாதிரி. வேண்டாம். என்னடா வாய் ஒட்டிக்கிச்சு. ஒட்டிச்சா? தோற உள்ள முழுக்கவும் முடியாது. டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? முழுக்காதடா சொன்னேன். முழுக்காதடா. முழுக்காதடா. துப்பு. துப்புடா. பேச முடியலையா? வாய் திறக்க முடியலையா? கட் பண்ணி எடுக்க போறியா? வாய் எப்படிடா கட் பண்றது? பைத்தியமா நீ? அப்பா பாரு என்னெல்லாம் பண்றானு. மேல உட்கார போறியா? ஐயே, அதெல்லாம் பண்ண கூடாது. மெல்ட் ஆயிரும்ல. ஐயோ, ஓவரம் பண்ணாது சரியா? ஐயே, சீ, இதுக்கு மேல நிறைய வாயில வைக்க முடியல ப்ரோ. என்னது? என்னது? ஃபிளாஷ்பேக். ஸோ ஃபெவிகாலை வந்துட்டு வாங்கிட்டு வந்து இந்த பாட்டிலில் ஊற்றியாச்சு, இந்த பாட்டிலில் ஊற்றியாச்சு. இதில் இருக்காடா? என்னடா சொல்கிற? எல்லாத்துலேயும் ஊற்றி வச்சாச்சு. ஸோ இப்போ ஃபெவிகால் பாட்டிலில் வந்துட்டு இதை ஊற்ற போகிறோம். இன்னத்தரா போட்டு குளிக்கிட்டு இருக்க? ஃபுட் கிரேடை மாத்திரம். பெட்டியை ஃபுட் கிரேடாக மாற்றிட்டு இருக்கோம். அண்ணனுக்காக என்னெல்லாம் பண்ணுறான் பாருங்க. அப்படியே ஊற்றிடலாம்ல குடி. ஃபெவிகாலை விட சூப்பராக இருக்கு இது. அதே கன்சிஸ்டன்சி. End of flashback. இன்னும் சண்டை போய் என்னதான் உன்னை அடிச்சான்னு வச்சுக்கோ. அக்கா உங்களே இவ்வளோ அடிச்சா அப்படின்னா வாயில ஊற்றிட்டுருங்க பிடிச்சி. ஆளும் மண்டையும் ஆளும் மண்டையும். வாய் நீ வாய் மூடு. வாய் திறந்து
கையிடு கையிடா, வாய் மூடிட்டா. வாய் திறந்தா ஊத்திடலாம். இல்ல இல்ல திறக்க மாட்டா. சித்ரா கத்து கத்து. வாய் மூடு வாய் மூடு. வாய் திறந்தா ஊத்தி விட்டுருவேன். இது என்னன்னே தெரியாம நீ இவ்வளவு ரியாக்ட் பண்றல. என்னன்னே தெரியாது அவளுக்கு இது. ஊத்து. ஏதோ நல்லதுலாம் தெரிஞ்சிருச்சு அவளுக்கு. மோந்து பாரு, இது மோந்து பாரு. ஸ்மெல் பண்ணு. ஸ்மெல் பண்ணு. சித்ரா கண்ண சொன்ன பாத்தீங்க வாய் மூடிடுது.